கருப்பசாமி, என்னுடைய தொழிலும் நல்லாகணும், என் கடனும் தீரணும்னு கேட்டு வந்தது யார்? வாப்பா, கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி வேணும் உனக்கு? உன் தொழிலை நான் தடையில்லாமல் நடத்தி தரேன். இப்போ சில இடத்துல பணத்தை போட்டு கொஞ்சம் மனம் கஷ்டப்படுகிறாய். அந்த கடனையும் தீர்த்து வெற்றியாகி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வா. நாங்கள் வீடா குட்டையா வா, கண்ணை முடிக்கா. இந்தா உன் தொழில் நல்லாகும், ஜெயித்து வருவேன். இந்த அப்படிடா தம்பி, வெற்றி உண்டு. கால் வந்துட்டு வரலாம். குடும்பத்தோடு யாரும் வந்திருக்கீங்களா? வாங்கோ. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே. என்னடா வேணும் தம்பி உனக்கு? தங்கச்சி எங்கே இருக்கா? பக்கத்தில் வா. வாழ்க்கை தொடர வேண்டுமா அல்லது மாற்றி அமைக்க வேண்டுமா? கால் கால் வந்துட்டு வா. ஏன்னா 2 கட்டான் கேள்வியை கேட்க வந்திருக்கிறீங்களே, அதான் கேட்டேன். அதனால தான் நான் ஒரு கேள்விக்குள்ள 1000 பதில் இருக்கும். அப்படின்னா புதுமையாக மாற்றி அமைச்சிடவா? இதுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வேண்டுமா அல்லது பேச்சுவார்த்தையிலே தீர்ப்பு வேண்டுமா? பேச்சுவார்த்தையிலே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓகே பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. நீ வேணுமுங்க வாழக்கூடியவா வேண்டாமுங்கிறா. நீ பெற்றவனுக்கு சமமாக கேட்க, அவள் புள்ள மாதிரி உட்காந்து கல்லாக கேட்க. புரியுதா? ஆமாம். அதனால் கண்ணை மூடி உட்கார். இவன் அவனுடைய ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சவா. உண்மையா இல்லையா? அவன் எப்படி தந்திரம் பண்ணுவான், எப்படியெல்லாம் ஏமாற்றுவான், பெரியவங்களை எப்படி ஏமாற்றுவான், பொண்டாட்டியை எப்படி ஏமாற்றுவாங்கிற எல்லா ரகசியத்தையும் நீ புரிஞ்சவா. அதனால் அத்தனைக்கும் ஒரு பதில் கொடுத்து நீ தோற்று ஒரு முடிவுக்கு வந்துட்ட. இனிமேல் இவன் மாற மாட்டான், அதனால் இவன் கூட நமக்கு வாழ்க்கை தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்தேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. பத்தியாடா ஜான், டேய் என்னடா மனுஷனியலாம்? புரட்டாசி மாதத்தில் 27ஆம் தேதிக்குள் பேச்சுவார்த்தைகள் முடிந்து பொன்பொருள்கள் ஒதுங்கி போலீஸ் மூலமாகவே முடிவெடுத்து தெளிவான முடிவு கிடைக்கும். ஐப்பசியில் வேறு வாழ்வு பற்றி மாற்றம் கிடைக்கும். அதற்கிடையில் ஒருவரை நம்பி இவள் உள்ளம் புண்படும். அதில் குழப்பம் இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வாழ் வா. எப்படியோ உன் தங்கச்சி நல்லா வாழ்ந்தால் போதும். உனக்கு வேறு என்ன மகளே வேணும்? கிடச்சிரும். இந்த நல்லா இருக்கும், புண்ணியமாக இருமா. எஸ். கருப்பசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? அம்மா கதவை திறந்து வச்சு காணலியே அம்மாவனை. நேரத்துக்கு நேரம் வீட்டுக்கு வந்துருதானா மகன்? இப்போ வந்துடுவான், பிறகு வந்துடுவான்னு சொல்லி கதை வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரிதானா? அங்கேருந்து அவனை தூக்கிட்டு வந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. ஏன் நிற்கிறீங்க? பிடிவாதம் பிடிச்ச மக்களாக இருக்காங்க, புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு. உண்மையா இல்லையா? உன் பிள்ளைக்கு நல்வாழ்வு அமைச்சு தாரேன், தெளிவு பண்ணி தாரேன். வேறு என்ன வேணும்? புரியல. ஆமாம், அப்படி ஒன்றும் நடக்காது. செம்மையாக்கி தருவேன், நல்ல நிம்மதியாக வாழ வச்சு தரேன். பிரிக்கிறதுக்கு என்னையை பார்க்க வராது. ஓடு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு 3 6. என்ன 3 6?
36 மூணாறு பக்தர் வாங்க. மூணாறு 36 மூணாறு அவங்களுக்கு நல்ல தண்ணியா பன்றிமலையா சிவன்மலையா? மூணாறே தான். 1 2 3 4 5 6. முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார்? டவுனில் இருக்கிறார். காலில் வந்துட்டு வாங்கும். உனக்கு 3,000 7,000? சரி சரி சரி. எந்த ஊர் உங்களுக்கு? மூணாறில் எந்த எஸ்டேட்டு? பழைய மூணாறு. சரி. உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது யாருடா? என்னம்மா பண்ணுது? என்ன செய்து தலையிலே? கொஞ்சம் அங்கே தள்ளி போங்க. உட்கார். இந்த விரல் ரெண்டையும் பிடிச்சிக்கா. கண்ணை மூடிக்கா. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வராதுப்பா. ஆபத்தும் இருக்காது. கழுத்தில் இருந்து மூளை வழியில் போகக்கூடிய நரம்பில் வந்து பிளாக் இருக்குது. சரிண்ணா? அதை மாற்றி தந்துட்டா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. போ. டிங் டிங். ஏனே தம்பிங்களா, சேவல் இருக்க போனீங்களா? கடாய் விட்டதுக்கு நேர்ந்தீங்களா? ஆமாம், கடாய். எதுவும் சேவல் கோழி எந்த சாமிக்கும் நேர்ந்து விட்டுருக்கீங்களா? எந்த சாமிக்கு? அங்கே முனீஸ்வரர் இருக்கார். கோழிக்கறி சாப்பிடுவார, அருமையாக இருக்கும். என்றைக்கு பண்ண போகிறேன்? டிசம்பரில் பண்ணிடுவீங்க. பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சாமி வந்து எனக்கு சேவல் அறுக்கணும் அப்படி கேட்டார். அதை செஞ்சு முடிச்சுடுங்கப்பா. இவளுக்கு உடல்நிலையில் எந்த பாதிப்பு வராது. ஆயுளுக்கு கண்டம் இருக்காது. 76 வயது வரை கண்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன். கர்மசாமிக்கு இந்த கனியை சாப்பிட்டுக்கா. வெற்றி உண்டு, ஆனந்தமாக இருப்போம். போ. ஒரு கேள்வி தாங்களே. அடுத்த கேள்வி அடுத்த வந்து கேள்வி. நல்லாயிரும். சிக்கு பாப்பா நல்லா இருப்பா. ஓ, வரலாம் மூணாறு. கால் விட மாட்டீங்களோ இப்போ நீங்கள்? அடாடாடாடாடாடா, எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்னே உள் தொண்டில் கட்டி பச்சை பிள்ளை போலே உன்னை தாலாட்டவா. இதெல்லாம் என்னண்ணே? இப்போ எங்கே இருக்காவ? மதுரையில் இருக்கான். இதெல்லாம் என்ன செய்யணும்? காப்பாற்றி கவர்மெண்ட் வேலையில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பையன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கலாமே. பயம் இல்லை, உட்கார முடியலை. ஒன்று தான், எங்கே இருந்தாலும் ஒன்று தான். ஆமாம். இந்த பிள்ளைங்களுக்கு என்னப்பா வேணும்? ஆனால் அவனுக்கு துறை சார்ந்த கோர்ட்டுக்குள்ளே ஒரு விசாரணை இருக்குப்பா. அந்த நீதிமன்றத்தில் இவன் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்லதுக்கு 3 பேர் சாட்சி தேவைப்படுது. ஒரு ஆள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. 2 பேர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் சரி கட்டாமல் இவனுக்கு அந்த வேலை கிடைக்காது. அந்த 2 பேரையும் உண்மையாக சொல்ல வச்சு மன்னிப்பு கொடுத்து வேலையில் சேர்த்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. உங்களே அவன் கூப்பிட்டான். வந்து கொடுத்து போட்டோம், அவ்வளோதானே. இது என்ன பேக்கடா? எஸ் மேன். உட்காரு
உட்கார் கூப்பிட்றேன். இந்தாங்க. நல்லா இருக்கே. பௌர்ணமிக்கு வா. மகளை பற்றியெல்லாம் பேச்சு இல்லை. வேலையை வாங்கி தரேன். இனி அடுத்து பிரச்சனைலாம் காப்பாற்றுறேன். உன் பையன் மேலே குற்றம் இருக்குங்கிறது உண்மை. மறைச்சி பேசலாம் எனக்கு பிடிக்காது. வா பக்கத்தில் காப்பாற்றுறேன். போ வா. இந்த நல்லா இருக்கும். வாடாங்க. இந்தாங்க ஒப்படைச்சாச்சு. வாங்க போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கடலூர் 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 கடலூரா? சிவன் கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. அடுத்து நீ பக்கத்தில் வா. டம் டும் டா டம் டும் டா டம் டும் டா. என்ன வேண்டும்? கண்ண முடுங்க. ஓ இந்த கை கொண்டா. கால் வந்துட்டு வரலாம். கடலூர். கடலூரா வடலூரா? நெய்வேலி. கடலூர் மாவட்டமா அது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. 2.25 ஆண்டுகள் உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டமாகி, உறவினர்களுக்கு மனக்குழப்பமுமாகி, தேவையில்லாமல் சில பேர்களால் ஏமாற்றமாகி, யார் நம்மளை காப்பாற்றுவார்கள் என்று நாம் நினைத்தோமோ அவர்கள் நம்மை கண்டுகிட முடியாமல் மனவேதனை அடைந்து நீ இப்பொழுது என்னை பார்க்க வந்திருக்கிறாய். உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். இந்தா உனக்கு வருமானத்துக்குரிய வழியும் செல்வத்தையும் அள்ளித்தாரேன். யார் தயவுலையும் வேண்டாம். அந்த கருப்புசாமி தயவுல உயர்வடா. வேற என்ன வேண்டும்? வாங்க. உன்னுடைய உடல்நிலையை பற்றி உனக்கு கொஞ்சம் மன வருத்தம், வாரிசுகளை பற்றி கொஞ்சம் மனக்குழப்பம், இவைகளையெல்லாம் கொஞ்சம் மண்டையை திருத்தியாச்சுன்னா எல்லாரும் சரியாயிடலாம். அதுக்கு ஒரு பொம்பளை இருந்து உள்ள குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாய். மாற்றித்தாரேன். நல்லா இரு மகளே. சென்று வா மகனே வென்று வா. வாமா. கால் வந்துட்டு வா. வா வா. பேர் என்ன? வெண்பாவா? வெண்பாவா ஆசிரியப்பாவா? வெண்பா. நமது தமிழ் செய்யுள்களிலே வெண்பா என்று வருமே அதுவா? வெண்பா புலி என்று பெயர் வாங்கிய புலவர் பேர் என்ன? புகழேந்தி. அவர் தான் நளவெண்பா எழுதினார். என்ன எழுதினார்? நளவெண்பா. கம்பனுடைய மகள் காவேரிக்கும் புகழேந்தி மகன் வெள்ளையனுக்கும் காதல் திருமணம் நடந்தது. சரித்திரம் படித்தாயோ? படிக்கவில்லை. கால் வந்துட்டு வாங்க. ஆமாம், நம்ம சொன்ன எவன் கேட்க. வருக. என்ன வேண்டும் மகளே உங்களுக்கு? அவளுக்கு வெண்பான்னு பேர் வச்சுக்க தமிழ் புரிய மாட்டேக்கா? சரியா? பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் நீ மட்டும் கண்ணை மூடு. இந்த பிள்ளையினுடைய மனதை பற்றியும் மூளை நரம்பியலை பற்றியும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய சந்தேகம் இருக்கிறது. அதுக்காக ட்ரீட்மெண்ட்டோ தெரபிகளோ கையெடுத்தால் தவறாக முடியும். இன்னும் சரியாக 9 மாதங்களில் அருமையான கவனமும் கல்வியும் இவளுக்கு கூடும். இது நோய் அல்ல, சாதாரண பழக்கத்தின் வளர்ச்சி. மாற்றித்தாரேன். கால் வந்துட்டுவாங்க. வேறு நல்ல கனி கொடுறா மாதிரிப்பா. எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு வெயிலில். வேறு என்ன வேணுமா? நல்லா ஆக்கித்தாரேன். வெற்றி ஆயிடுவா.
கவலையே படாத, தைரியமாரு. ஓடியா வெண்பா, நீ ஆசிரியப்பாவா? வாழ்க நாராயணா கோவிந்தா அச்சுதா. குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் கம்பியவே அத்துருவிய ஊருக நல்ல விழுந்துவாங்க காலில். மாரியம்மன் கோயில் எங்கேயாவது இருக்காப்பா? பக்கத்தில் இருக்கோ? ஏன் இந்த கேள்வியை கேட்டோம்னா, பொம்பளை பிள்ளை கொடுக்கும்படி உத்தரவு. வாங்கிக்கலாமா? கால் வந்துட்டு வா. மதுரம் பழகிய அழகிய சொல்லில் கடைகள் பார் கற்பகவல்லி. குழந்தை ஜனனமாவதற்கு இதுவரை உள்ள தடைகள் உடல் ரீதியானதா அல்லது கிரக ரீதியானதா, ஜென்மபாவத்தின் அடிப்படையில் வந்தவைகளா? ஜென்மபாவத்தின் அடிப்படையில் தான் இந்த தடைகள். இந்த குழந்தை ஜனனம் வைகாசி புனித காலங்களுக்கு பின் ஜனன காலம் தோன்றும். தோன்றிய பின்பு அன்னை ஆதிபரா சக்தியினுடைய அம்சமாக அந்த குழந்தை பிறக்கும். அவளுக்கு அற்புதமான பெயர் விசாலாட்சி என்று பெயர் வைக்க வேண்டும். சிறப்பாக பிறக்கும்பா. செல்வத்தோடு காசு தந்துட்டோம்னா உன் வியாபாரம் ஜெயிச்சாச்சு. போ வந்தால கர்மசாமிக்கு பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னக்கா பையனுக்கு என்னக்கா பிரச்சனை? யார்கிட்ட பேச மாட்டேக்கான்? எவ்வளோ நாளாக பேசலை? கால் வந்துட்டு வா. பேசாதேன் வாயுள்ள ஊமை, சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே. பேசாதே நீ சொன்ன வார்த்தைக்கும் இவர் சொன்ன வார்த்தைக்கும் சொன்னால் பயன் ஏது? என் பிள்ளை என்றேன் என் தந்தை எங்கோ. அவன் உள்ளத்தை போய் பார்த்தேன். பிரத்தியாருடைய தூண்டுதலால் உங்களை வெறுத்தான். புரியுதா? அவங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இப்போ மை மந்திரத்தில் மயங்கியிருக்கிறானா மதிமயக்கத்தில் இருக்கிறானா என்ற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. அடுத்த வயசில் சிதம்பரம் உன் பையனை திருப்பி பேச வச்சு தந்தா போதுமா? குடும்பத்துக்குள்ளே கூட்டு வந்தா போதுமா? வேற என்ன செய்யணும்? என்ன கேசி பக்கத்தில் வாங்க. இப்போ ஒன்று டவ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன செய்ய? வெக்கப்படக்கூடாது. அதையும் பிடிச்சி விட்டுருவான். பையனை கூப்பிட்டு வரேன், குடும்பத்தோட சேர்த்துக்காரன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்க. ஓகே, உறவுல சேர்த்தா போதாதான்? போங்க வாப்பா. சிதம்பரம் மணிபுரத்தில் என்னடா வச்சிருக்கிறேன்? கால் வந்துட்டு வரலாம். முடிஞ்சிருமா? சரி. 6 மாதத்தில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கிலிருந்து விடுதலையாக்கி உன் சொத்தை உனக்கு உரிமையாக்கி தந்துடுறேன். அந்த காலங்கள் சோதனை காலங்கள் முடிந்து சுபிட்ச காலங்கள் வந்துவிட்டன. இனி குழப்பத்துக்கு இடமில்லை. 2 பேர் மூலமாக உனக்கு பணம் கிடைக்கும். ஜெயிக்கலாம். கால் வந்துட்டு வரலாம். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதத்துக்குள் அந்த சொத்து உன் கையில் உறுதியாகும். ஜெயிச்சு தர. வெற்றி உண்டு மகளே. இந்தா காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. உன் மகன் இப்போ இருக்கக்கூடிய இந்த படிப்பில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கான். அவனை நான் ஜெயிச்சு தரேன். நல்லா இருங்க. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு திருவனந்தபுரம் கேரளா பூரா எந்திரிச்சு நிற்கலாம். திருவனந்தபுரம்
கேராயளம் என்ன கால் வந்துட்டு வரலாம். வாராய் தம்பி, சோமா இருக்கிறியே. உங்கள் அப்பனை ஆதியில் காப்பாற்றுறவன் யார் தெரியுமாடா? டேய், நான் தான். உண்மையா இல்லையா எனக்கு கேளு. ஆமாம், உட்காரலாம். இடைப்பட்ட காலத்தில் உயிர் பயமே வந்துருச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த துயரமும் கிடையாதுன்னு சொல்லி நிறுத்துறவன் நான் தான். உண்மையா இல்லையா? சூரத்து வர போய் வியாபாரத்தை பார்த்து நீ பிழைச்சிக்காடான்னு சொல்லி வாக்கு கொடுத்தவனும் நான் தான். இப்போ என்னப்பா வேணும்? சந்தோஷம், அது நல்லா இருக்கு. நீ அதை வாங்கிரு, நான் வருவேன் அந்த வீட்டுக்கு. கால் வந்துட்டு வா, ஜம்முன்னு போ. அசத்திடுவான். என்னடா உனக்கு பிடிச்சிருக்கா? ஆய், உனக்காக தான் தாத்தா சொல்கிறேன், தைரியமாரு. ஒரு குறையும் இல்லைப்பா. நம்ம ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கோம், புரியுதா? அந்த பாதிப்புக்கு நிகராக அதில் இருக்குது. அதில் உள்ள தீய சக்தியை நீக்கிடுவோம். உன்னை சூட்சமாக வாழ வச்சிடுறேன். ஒரு சின்ன ஆல்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும், அது வாங்கின பிறகு பண்ணுவோம். பக்கத்தில் வா, பண்ணிடுவேன்டா. அதுக்குரிய பணம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போறியாடா தம்பி? எந்த நாட்டுக்கு? இப்போ அமெரிக்கா சரியில்லையே, கனடாவும் சரியில்லை. ஐரோப்பாவுக்கு போறியாப்போ? கால் வந்துட்டுவான். அப்படித்தாடா ஆம்பளை. சரி, வெளிநாடு பயணத்தை வெற்றியாக்குவோம். புண்ணியம் அடைந்து வாங்க. இந்தாப்பா, அடுத்த மாதம் அங்கே கூட்டு வா. அவனை படிக்க வச்சுருவோம், புண்ணியமாக்கிடுவோம். நல்லா இருங்க. கர்மசாமிக்கு கருணாகப்பள்ளி தாயின் மடியில் தலை வைத்திருந்தால். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு தீபம் போட்டு நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் சொன்னேன், அடே வியாபாரம் முடிஞ்சு கழித்து போட்ட லாட்ரி சீட்டில் உங்களுக்கு பலன் கிடைக்கும்னே. வியாபாரம் முடிஞ்சு கழித்து போட்ட லாட்ரி சீட்டில் உங்களுக்கு பரிசு கிடைக்கும்னே. ஏன்னா கேரளா கவர்மெண்ட்டு லாட்ரி சீட்டை வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நான் லாட்ரி சீட்டை பற்றி பேசுகிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே பேச மாட்டேன். உண்மையா இல்லையா? அதில் இப்போ உனக்கு லாட்ரி சீட்டை அடித்ததில் ஏற்கனவே உள்ள வியாபாரி கொஞ்சம் குழப்பம் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் மேலே சட்டப்படி குற்றம் என்பது நிரூபித்தாச்சு. இனி உன் பிள்ளைக்கு அவனால் எதுவும் மறைமுகமாக ஆபத்து வருமா, வியாபாரத்தில் எதுவும் பிரச்சனை வருமா என்ற ஒரு பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. நான் கர்மசாமி இருக்கிற ஒருத்தரை அசைக்க முடியாது. கால் வந்துட்டு வா.